அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 9ஆம் தேதி திங்கள் கிழமை வளர்பிறை 23/3/2026 பஞ்சமி திதி மாலை 6:38 வரை. அதன் பிறகு சஷ்டி திதி. கீழ்நோக்குள்ள கிருத்திகை நட்சத்திரம் இரவு 8:49 வரை. அதன் பிறகு மேல் நோக்குள்ள ரோகிணி நட்சத்திரம் மந்த யோகம் இரவு 8:49 வரை. அதன் பிறகு அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை, பிற்பகல் 3 மணியிலிருந்து 4 மணி வரை மற்றும் மாலை 6 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை மீன லக்னம். லக்னத்திலேயே சூரியன் சுக்கிரனுடன் சனி பகவான், ரிஷபத்தில் சந்திரன், மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் செவ்வாய் புதனுடன் ராகு. இன்று என்ன செய்யலாம்? வாகனம் விற்க, கடன் தீர்க்க, பாகப் பிரிவினை பேச, பணியாட்களை சேர்க்க, யோகாசனம் கற்க, சமையல் கற்றுக்கொள்ள, கிணறு வெட்ட நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி என்பது மற்றவர்கள் உன்னால் முடியாது என்று சொன்னதையெல்லாம் அவர்கள் முன்னாலேயே செய்து காட்டி ஜெயிப்பதுதான். அதனால தாங்க அடுத்தவங்க உங்களை புறக்கணித்தாலோ, அடுத்தவங்களை உங்களை மட்டம் தட்டினாலோ, இதெல்லாம் உன்னால் முடியாது, இதுக்கெல்லாம் நீ சரிவர மாட்ட அப்படின்னு உங்களை தரம் குறைந்து மதிப்பிட்டாலோ, அவர்கள் முன்னால் விடாமுயற்சியால், கடின உழைப்பால் எதை முடியாதுன்னு சொன்னாங்களோ அதை விடாப்பிடியாக செய்து முடித்து காட்டி வெற்றிக்கனியை சுவைப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. கடந்த 2-3 நாளாகவே அலைச்சல்கள், சோர்வு, களைப்பு, திடீர் கோபம் இதெல்லாமே இருந்ததுங்க. இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே மாறுங்க. கோபப்பட்ட நீங்கள் இன்னைக்கு சாந்தமாக இருப்பீங்க, சிரிச்ச முகத்தோடு இருப்பீங்க, சாத்வீகமாகவும் இன்னைக்கு நீங்கள் பேசுவீங்க. அதே மாதிரி இங்கிதமான பேச்சால் இன்னைக்கு நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. 2ஆம் இடத்துல வாக்குஸ்தானத்தில், தனஸ்தானத்தில் இன்னைக்கு சந்திரன் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. முடியாதுன்னு சொன்னதை கூட இன்னைக்கு நீங்கள் முடித்து காட்டுவீங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சலசலப்புகள், கடுகடுப்புகள் அதெல்லாம் மாறி பரஸ்பரம் இன்னைக்கு பாசம் அதிகமாகும், குடும்ப ஒற்றுமையும் அதிகமாகும். பிள்ளைகளோடு இருந்து வந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. 7.5 சனியில் விரயச்சனி நடந்துட்டுருக்கிறதுனால செலவாயிட்டே இருக்குதே, செலவை கட்டுப்படுத்த முடியலன்னு சில நேரங்களில் முணுமுணுத்து கொண்டேயும் இருப்பீங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு, 11ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாயை குரு பகவான் பார்த்துட்டு இருக்கிறதுனால நீங்கள் நினச்ச மாதிரி புது பட்ஜெட்டு, நீங்கள் நினச்ச பட்ஜெட்டில் வீடு சொத்து அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப லாபகரமாக இருக்குது. 2-3 நாளாக தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே இன்றைக்கி விற்று தீருங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு இருந்து வந்த கெடுபிடிகள் அதெல்லாமே இன்றைய தினத்தில் மாறுங்க. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செலவுகளும் அலைச்சல்களும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, பொய் சொல்லி பெருமை தேட முயற்சிப்பது கைப்பைக்குள் நெருப்பு துண்டை வைத்து கொண்டு செல்வதற்கு சமமானதாகும். அதனால தாங்க
பெருமையெல்லாம் நீங்கள் பேசிக்க மாட்டீங்க. அதுவும் பொய் சொல்லி பெருமை சேர்த்துக்க மாட்டீங்க. நமக்குன்னு உள்ளது என்னவோ, நம்ம தகுதி என்னவோ, நம்ம திறமை என்னவோ அது மாட்டு நடந்துன்னு இருக்குங்க. அதுக்காக நான் அப்படி இப்படி அந்த சாதனை பண்ணேன், இதை சாதித்து காட்டினேன் அது அப்படின்னு பெருமையெல்லாம் நீங்கள் பேச மாட்டீங்க. பொய் சொல்லியும் உங்களை நீங்கள் ஒசத்திக்க மாட்டீங்க. அது என்னத்துக்கு அதை நம்ம பொய்யை சொல்லிவிட்டு அப்புறம் கையில் இருக்கிற நெருப்பு துண்டு மாதிரி அதெல்லாம் நம்ம தாங்கி பிடிச்சிக்கிட்டு அந்த தாக்கமும் அந்த தாக்குதலும் நமக்கு வேண்டாம். எங்கும் எப்போதும் யதார்த்தமாக பேசுபவர்கள், யதார்த்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. கார்த்திகை நட்சத்திரத்தில் இன்னைக்கு பயணம் செய்கிறாரு. இரவு 8:49 வரைக்குமே கார்த்திகை நட்சத்திரத்தில் தான் இருக்க போகிறாரு. அதனால் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் இரவு 8:49 வரைக்குமே நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. முன்கோபத்தையும் கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயம் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து செயல்படுங்க, நிதானமாக செயல்படுங்க. முக்கியமான விஷயங்களை அடுத்தவங்களை நம்பி எதுவும் நீங்கள் ஒப்படைக்க வேண்டாம். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி வெளிவட்டாரத்தில் கூட திடீர்னு யாராவது அறிமுகமாகி உங்களை புகழ்ந்து பாராட்டி பேசுனாங்கன்னா அவங்கக்கிட்ட தான் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அவங்க ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு வந்து உட்கார்ந்துருக்காங்கிறத நீங்கள் தாமதமாக புரிஞ்சிக்கக்கூடாது, உடனே புரிஞ்சிக்கிறது நல்லதுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. எதிர்பார்த்தது சீக்கிரமாக நடக்கும். ஆனாலும் இரவு 8:49 ரோகிணி நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்யிருக்கிறதுனால ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் இரவு நேர பயணங்களை இன்றைய தினம் தவிர்க்கிறது நல்லதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது சீக்கிரமாக நடக்குங்க. ஆனாலும் ராசிக்குள்ளேயே சந்திரன் வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால வியாபாரத்தில் கடுமையான போட்டிகள் இருக்குங்க. வாடிக்கையாளர்களை கடிந்து கொள்ளாமல் இருக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட வேலை பார்க்குறவங்கள அனுசரித்து போங்க. மேலதிகாரிகள் ஏதாவது கூப்பிட்டு சொன்னாங்கன்னா பொறுமையாக கேட்டுக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, மண்ணின் அழுத்தம் வைரம், மனதின் அழுத்தம் வைராக்கியம். அதனால தாங்க நீங்கள் வைராக்கியமாகவே இருப்பீங்க. சில நேரங்களில் சில விஷயத்தில் கொஞ்சம் அழுத்தமாக நீங்கள் இருப்பீங்க. ஆனால் அதே நேரத்தில் சில விஷயங்களில் அழுத்தம் திருத்தமாக நீங்கள் பேசுவீங்க. எந்த விஷயத்திற்கு அழுத்தம் தர வேண்டுமோ அதற்கு அழுத்தம் கொடுத்து பேசுவதோடு மட்டுமில்லாமல் எந்தெந்த விஷயத்திலே அலட்டி கொள்ளாமல் இருக்க வேண்டுமோ அதை கண்டும் காணாமல் விட்டுவிடக்கூடிய சாமர்த்தியசாலிகளெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க, செலவு தான் அதிகமாகிட்டே போகுது, கட்டுப்படுத்த முடியலேன்னு யோசித்து கொண்டே இருப்பீங்க. சந்திரன் 12வது வீட்டில் வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால இன்றைய தினம் கொஞ்சம் கவனமாக பேசுகிறது நல்லதுங்க. யாருக்காகவும் வாக்குறுதி தந்துவிட வேண்டாம். நான் செய்து முடிக்கிறேன் அப்படின்னதும் சொல்ல வேண்டாம். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் செய்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வசதியாக இருக்குங்க. உங்களுடைய ராசிநாதன் புதன் 9வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்கும், எதிர்பார்த்ததும் சீக்கிரமாக நடக்கும். ஆனால் அதே நேரத்தில் உங்கள் ராசிநாதன் புதனுடன் 6ஆம் அதிபதியாகிய செவ்வாய் உட்கார்ந்துருக்காரு, ராகுவும் சேர்ந்திருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் நீங்கள் அக்கறை காட்டுறது நல்லது. லேசாக முதுகுவலி கால்வலி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. சின்ன சின்ன உடற்பயிற்சியும் தேவைப்படுதுங்க. நம்முடைய அந்த இயற்கை உணவுகள், வழி வழியாக வரக்கூடிய அந்த உணவுகள் அதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல முக்கியமான 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி இருக்கிற வேலையில் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்கும், ஒரு கௌரவமும் இருக்கும். மேலதிகாரியிடமிருந்து சின்ன சின்ன
பாராட்டுதல்கள் கிடைக்கும். வேலை சுமை குறையாது, ஆனால் அதே நேரத்தில் பரவாயில்ல, நல்லா வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சின்னதாக ஒரு ஆறுதல் வார்த்தை இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலும் உங்களுக்கு லாபம் உண்டு. ஆனால் போட்டிகளும் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் வேலை சுமை இருக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் யோகங்கள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் இன்னைக்கு சாதிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, அறிவு என்பது அபாயகரமானது அல்ல. ஆனால் நான் அறிவு பெற்றுவிட்டேன் என்று நினைப்பது தான் அபாயகரமானது. அதனால தாங்க நீங்கள் படிச்சுக்கிட்டே இருப்பீங்க. புத்தகங்களை மட்டுமல்லாமல் மனிதர்களையும் படிப்பீங்க, வாழ்க்கையையும் படித்து கொண்டே இருப்பீங்க. ஆனால் நான் படித்து முடிச்சிட்டேன், எல்லாம் எனக்கு தெரியும், எல்லா அறிவும் எனக்கு வந்துடுச்சு அப்படின்னு எங்கும் எப்போதும் தலைக்கணத்துடன் பேசாமல் படிக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்குது, கற்றுக்கொள்ள வேண்டியதும் இன்னும் நிறைய இருக்குதுன்னு தன்னடக்கத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் இன்னைக்கு பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. 11ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால உங்களுடைய ஆளுமைத்தன்மை அதிகமாகும். குரலில் ஒரு தெளிவு கம்பீரம் வரும். தன்னந்தனியாக தன்னிச்சையாக சில முக்கியமான முடிவுகளெல்லாம் இன்னைக்கு நீங்கள் எடுப்பீங்க. அடுத்தவங்க நிழலில் நாம் வாழணும்னு அவசியம் இல்லை. நம்மக்கிட்ட திறமை இருக்குது. நாம் நினச்சா பெருசாக முன்னுக்கு வந்துட முடியும். நாம ஏன் அடுத்தவங்கள்ட்ட அடிமையாக இருந்தாகணும்? நாம ஏன் அவங்க கொடுக்குற காசுக்கு பின்னாடி ஓடணும்? நாமே ஏதாவது தொடங்கலாமேங்கிற யோசனைகள் ஒரு பக்கம் மனசுக்குள்ளார ஓடிக்கொண்டு இருக்குங்க. 8ஆம் இடத்துல செவ்வாய் மறைஞ்சி கிடக்கிறதுனால திடீர்னு பெருசாக முடிவெல்லாம் எடுத்து சிக்கிக்காதீங்க. ஏப்ரல் 14 சித்திரை மாதம் பிறந்த உடனே எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. சகோதர வகையில் இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், செலவுகளும் இருக்கும். என்னதான் நாம் கூட இருந்து கொடுத்து எல்லாத்துக்கும் உயர்த்தி விட்டாலும் கூட நம்மளை யார் பாசமாக பார்க்குறாங்க, பொறாமையாக தான் பார்க்குறாங்கன்னு சில நேரங்களில் முணுமுணுத்து கொண்டேயும் இருப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்றைக்கி விற்று தீருங்க. அதே மாதிரி புது வாடிக்கையாளர்களும் வருவாங்க. உத்தியோகஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடியவர் கொஞ்சம் பலவீனமாக தான் இருந்துருக்காரு. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் சின்ன சின்ன அலைச்சல்கள், வேலை சுமைகள், சில நேரங்களில் இடமாற்றம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் குடும்பத்தில் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் பெருசாக எதுவும் ஆரோக்கியத்தை பாதிக்காதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அலைச்சலும் கொஞ்சம் கோபமும் இருக்குங்க. அதே போல் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே இன்றைக்கி துலங்கி நிற்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, தலைவணங்கு, அது மரியாதை. ஆனால் தலைகுனியும் அளவிற்கு வந்து விடாதே, அது அவல நிலை. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு படித்தவங்க, பண்பாடு உள்ளவங்க, பக்தி மார்க்கத்தில் இருக்கக்கூடியவங்க, சமூகத்துக்கு நல்லது செய்யக்கூடியவங்க, இவங்களெல்லாம் பார்த்தா நீங்கள் பணிஞ்சு வணங்குவீங்க, அவங்கள பாராட்டுவீங்க, புகழ்வீங்க. ஆனால் அதே நேரத்தில் எங்கேயுமே கை கட்டி நிற்க மாட்டீங்க. எங்கேயுமே தலை குனிந்து எதையும் செய்ய மாட்டீங்க. எங்கும் எப்போதும் நிமிர்ந்த நன்மையுடன் நேர்மையாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் சூரியன் சனி பகவானுடன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாருங்க. அதனால் சூழ்ச்சிகளில் சிக்கிக்காமல் இருக்கிறது நல்லதுங்க. நல்லவங்க மாதிரி சிலரெல்லாம்
பேசுவாங்க. நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி நாக்கால் சொல்லுவாங்க, ஆனால் மனசால் வேறு மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க. அதனால் புகழ்ந்தெல்லாம் பேசுகிறாங்கன்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. முன்னால் ஒன்று பேசுகிறது, முதுகுக்கு பின்னால் ஒன்று பேசுகிறதுன்னு நிறைய பேர் நிறைய விதமாக தான் இருந்துட்டுருக்காங்க. நீங்களும் தினந்தோறும் சிலரெல்லாம் பார்த்து பார்த்து ஏமாந்துட்டு தாங்க இருக்கீங்க. அஷ்டமத்து சனி ஒரு பக்கம் இருந்துன்னு இருக்கிறதுனால மறதியால் கொஞ்சம் சில பொருட்களெல்லாம் தொலைஞ்சிராமல் பார்த்துக்கிறது நல்லது. நல்லா தான் இருக்கிற மாதிரி தெரியுது, திடீர்னு ஒரு சோர்வாக இருக்குது, களைப்பாக இருக்குது, அங்கங்கே அப்படியே உடம்பெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்குது. டாக்டர்கிட்ட போனாலும் பெருசாக ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கிற வகையில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அவர் தான் இப்போ உங்களுக்கு ஆதரவு கொடுத்துன்னு இருக்காரு. குரு பகவானை வச்சு தான் இப்போ வண்டி ஓடின்னு இருக்குது. அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு, பெரியவங்க ஆசீர்வாதம் எல்லாம் உண்டு, மூத்த சகோதர வகையில் சில உதவிகளும் உண்டுங்க. உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ராகோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பெற்றோருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அவங்களோட சின்ன சின்ன விவாதங்கள் வரும். சொத்து பத்து வாங்கிறதா இருந்தால் தாய் பத்திரத்தை சரி பார்த்துட்டு வாங்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பங்குதாரர்களுடன் மோதல் வேண்டாம், அவங்கள பகச்சிக்காமல் இருக்கிறது நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அதிகாரிகள் ஏதாவது சொன்னாங்கன்னா கேட்டுக்கிறது நல்லதுங்க. 10ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால பெரிய பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாமே இன்னைக்கு தேடி வரும். புது பொருட்களும் வாங்குவீங்க, விலை உயர்ந்த எலக்ட்ரானிக் சாதனங்களும் வாங்குவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செலவுகள் உண்டு. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன அலைச்சலுடன் ஆதாயம் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களே, வெற்றிகரமான வாழ்வு என்பதை விட மன நிம்மதியான வாழ்க்கை அப்படிங்கிறது சிறந்தது. ஏனென்றால் வெற்றி என்பது பிறரால் நிர்ணயிக்கப்படுகிறது, ஆனால் மன நிம்மதி என்பது நமக்கு நாமே தீர்மானிக்கப்படுகிறது. அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே நிம்மதியாக இருக்கணும். அதுதான் முக்கியம். ஜெயிச்சிட்டோம், வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறதுல பெருமை கிடையாது. நிறைய பேர் நிறைய விஷயத்தில் ஜெயிச்சிருப்பாங்க, எல்லாத்துலேயுமே ஜெயிச்சு காட்டியிருப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளார வேதனையோடு இருப்பாங்க, சோகங்களோடு இருப்பாங்க, நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க. அதெல்லாம் நமக்கு வேண்டாங்க. வாழ்க்கையில் நாம் ஜெயிக்கணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு நம்ம நிம்மதியை தேடி தான் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் வாழ்வில் நிம்மதி அடைவதே மிகப்பெரிய வெற்றி என்று நினைத்து வாழ்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. எங்கெங்க உங்கள் ராசிநாதன் புதன் 6ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துட்டாருங்க. அதுவும் 8ஆம் இடத்துக்குரிய கிரகத்தோடு சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. ஒரு இனந்தெரியாத ஒரு பயம், ஒரு மனக்கவலை, இதெல்லாம் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்குங்க. பழசம் நினச்செல்லாம் கொஞ்சம் டென்ஷன் ஆவீங்க. அந்த மாதிரி ஏதாவது இப்போ நடந்துருமோ அப்படிங்கிற பயமெல்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. உங்கள் ராசிநாதன் புதன் பலவீனமாக இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கு எதை சாப்பிட்ணுமோ அந்த மாதிரி உணவுகளை எடுத்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. தூக்கமே ஆழமாக வரமாட்டேங்குது, அப்பப்போ முழிச்சிக்க வேண்டியதாக இருக்குதுன்னு சில நேரங்களில் நினைத்து கொண்டேயும் நீங்கள் இருப்பீங்க. திடீர் பயணங்களும் இன்றைய தினத்தில் உண்டுங்க. உங்களுடைய ராசியை சனி பகவான் நேருக்கு நேராக பார்க்குறாருங்க, கண்டகச்சனியாக பார்க்குறாருங்க. அப்படி இருக்கிறதுனால யாருக்காகவும் ஜாமீன் கேரண்டர் கையெழுத்து எதுவும் போட்டுறாதீங்க. அதே மாதிரி அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரிகள் ஏதாவது இருந்தால் உடனுக்குடன் செலுத்த பாருங்கள். உங்களுடைய ராசியை சூரியனும் பார்க்குறாருங்க. அப்படி இருக்கிறதுனால யாரையும் பகச்சிக்காமல் இருக்கிறது நல்லது. முக்கியமாக குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, ஓரளவு உங்களுக்கு லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அதையும் தாண்டி ஜெயிச்சு காட்டுவீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் சுமாராக இருக்குதுங்க.
அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அமோகமாக இருக்குதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களால் ஆதாயம் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிரை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, கடந்து போக கற்றுக்கொள்ளுங்கள். மாயமான இந்த உலகில் எல்லா காயங்களுக்கும் நாம் காரணங்களையும் நியாயங்களையும் தேடிக்கொண்டிருந்தால் நிம்மதி இல்லாமல் போகக்கூடும். அதனால தாங்க சில விஷயங்களில் நீங்கள் கண்டும் காணாமல் இருந்துருவீங்க. எதுக்கு நாம் இதில் போய் தலையிட்டுக்கிட்டு, ரெண்டு பேருமே சரியில்லாதவங்களாக இருக்காங்க, இதில் உள்ள நுழைஞ்சோம்னா ரெண்டு பக்கத்துலேருந்து நமக்கு இடி விழும், மத்தளத்துக்கு ரெண்டு பக்கமும் அடி விடுற மாதிரி. அதனால் நியாயமானதாக இருந்தாலும் கூட சூழ்நிலை சரியில்லாத ஏதாவது இருந்ததுன்னா அந்த இடத்தை விட்டு நகர்ந்து செல்லக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமம் போயின்னு அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அதே மாதிரி மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் எந்த மருந்தையும் எடுத்துக்காதீங்க. பழசு நடந்ததெல்லாம் யோசிச்சுட்டு உட்கார்ந்துருக்க வேண்டாங்க. அப்போ இருந்த தசாபுத்தி காலம் வேறு, இப்போ இருக்கிற தசாபுத்தி காலம் வேறு. அதனால் முன்ன மாதிரி ஏதாவது உடம்புக்கு வந்துடுமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க வேண்டாங்க. உங்களுடைய ராசிக்கு எல்லா வகையிலுமே நன்மையை தரக்கூடிய வகையில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. உங்களை பூர்வ புண்ணிய பார்வையால் பார்க்குறாருங்க. அதனால் எதுவாக இருந்தாலும் சரியாக வந்துடுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. விவாதங்களை எல்லாம் கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். குறிப்பாக சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 8:39 வரைக்குமே சந்திராஷ்டமம். அதாவது சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 8:49 வரைக்கும் இருக்குது. இன்னொரு 10 நிமிஷம் சேர்ந்து இருக்குது. அப்படி இருக்கிறதுனால சுவாதி நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. அதே போல் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 8:49 இருந்து சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால விசாகம் நட்சத்திரக்காரர்கள் இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓரளவு பரவாயில்ல. ஆனாலும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கிறதுனால வியாபார உத்தியோக விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் பொறுமையாக பார்த்து முடிவெடுங்க. அவசரப்பட்டு எதுவும் செய்ய வேண்டாங்க. கொஞ்சம் நிதானமாக நடந்துக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு சோம்பு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, உயர்ந்த இலக்கை அடைவது என்பது ஒரே அடியாய் நிகழ்வதில்லை. ஒவ்வொரு நொடியையும், ஒவ்வொரு படியையும், ஒவ்வொரு அடியையும் உற்று நோக்குவதில் தான் அது அடங்கி இருக்கிறது. ஆமாங்க, நீங்கள் கூட இன்றைக்கி நல்ல நிலைமையில் தான் இருக்கீங்க. ஆனால் இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க. எத்தனையோ அவமானங்களை நீங்கள் சந்திச்சிருக்கீங்க. எத்தனையோ விஷயங்களில் விட்டு கொடுத்து போயிருக்கீங்க. எத்தனையோ பேரை நீங்கள் மன்னித்து ஏற்றுக்கிட்டு இருந்திருக்கீங்க. இப்படி எத்தனையோ வினாடிகளையெல்லாம் நீங்கள் கடந்து வந்து இப்போது ஒரு நிலையில் இருந்து கொண்டிருக்கீங்க. எங்கும் எப்போதும் எல்லா நேரத்திலும் உன்னிப்பாக தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை உற்று நோக்கி கொண்டிருப்பதில் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை சந்திரன் நேருக்கு நேராக பார்க்குறார். அப்படி இருக்கிறதுனால முகத்தில் ஒரு தெளிவு, தேஜஸ் அதெல்லாமே இன்றைக்கி இருக்குங்க. கண்ணாடி முன்னாடி கூட நீங்கள் நின்று பாருங்கள், ஒரு மாற்றம் இருக்கும். சின்னதாக ஒரு சந்தோஷம் எட்டி பார்க்கும். அதே மாதிரி ட்ரெஸ்ஸிங்கில் கூட இன்றைக்கி சில மாற்றங்களை கொண்டு வருவீங்க. புதுசாக இருக்கிறத எடுத்து போட்டு போமே, சந்தோஷமாக இருப்போமே, அழகாக இருப்போமே அப்படிங்கிற எண்ணங்களும் ஒரு பக்கம் ஒரு துள்ளலும் இருந்து கொண்டே இருக்குங்க. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால 4 பக்கமும் வேலை சுமை அதிகமாகிட்டே போகுதே, வேலைன்னு உழைச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குதுன்னு
பிடிச்சுன்னு சில நேரங்களில் சின்னதாக ஒரு அலுப்பு சலிப்பும் எட்டி பார்க்குங்க. 5ஆம் இடத்துல சனி பகவானும் சூரியனும் உட்கார்ந்துருக்கிறதுனால பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அவங்க நட்பு வட்டத்தையும் நீங்கள் கண்காணிக்கிறது நல்லது. சுதந்திரமாக விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறது பெருமை இல்லை. அதே நேரத்தில் அந்த கட்டுப்பாடான சுதந்திரத்தோடு அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல தாங்க எல்லாமே இருக்குதுங்க. இன்றைய தினம் விருந்தினர்கள் வருகையால் வீடு கலகலப்பாக மாறுங்க. 8ஆம் இடத்துல குரு பகவான் மறைஞ்சு கிடக்கிறதுனால சேமிப்பெல்லாம் மருந்து மாத்திரைக்கே சரியாக போயிடுச்சுன்னு சில நேரங்களில் முணுமுணுத்து கொண்டேயும் இருப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. புது பங்குதாரர்கள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. உத்தியோகத்தில் புது விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு. கணவன் மனைவிக்குள்ளார ஆரோக்கியமான விவாதங்கள் இன்னைக்கு கொஞ்சம் இருக்கத்தாங்க செய்யுங்க. அதே போல் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினத்தில் இன்றைக்கு சின்னதாக வேலை சுமைகள் இருக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, மனதுக்கு பிடித்தவரின் கோபத்தை நீ ஆராய்ந்து பார், அது அக்கறையாக பிரதிபலிக்கும். ஆமாங்க, நம்ம மேலே அக்கறை உள்ளவங்க, நம்ம மேலே பொறுப்புணர்வோடு இருக்கிறவங்க, நாம் நல்லா முன்னுக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க, நாம் அப்படி இப்படி நடந்துக்கிட்டோம்னா நம்ம மேலே கோபப்படுவாங்க. அந்த கோபத்தில் ஒரு உரிமை இருக்கும், ஒரு அக்கறை இருக்குங்க. அதனால தாங்க ரொம்ப நெருக்கமானவங்க ஏதாவது ஒரு வகையில் நம்மளை சுட்டி காட்டி வழிநடத்தி கொண்டு போனாலோ, அறிவுரை சொன்னாலோ, நியாயமாக கோபப்பட்டாலோ அதை பெருமையாக ஏற்றுக்கொண்டு அவர்கள் சொன்ன பாதையில் பயணிப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. 8ஆம் இடத்துக்குரிய சந்திரன் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறது விபரீத ராஜயோகத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்புங்க. அதனால் முடியாதுங்கிறத இன்றைக்கி முடித்து காட்டுவீங்க. கடன் பிரச்சனைலாம் கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ளார வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு பேங்க் லோன் கிடச்சி மறுபடியும் வீடு கட்ட தொடங்கிறதுக்கான சூழல் இருக்குது. அறகுறையாக நின்று போன வீடு கட்டுற வேலையை மறுபடியும் தொடங்குவீங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் பணவரவு செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்கும். புது பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் கூட தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. அதே மாதிரி திடீர் பயணங்களும் உண்டு. புகழ்பெற்ற கோவில்களுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைய தினத்தில் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. எல்லா வகையிலும் சந்தோஷ செய்திகளையும் எதிர்பார்க்கலாங்க. புது வேலை தேடின்னு இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான சூழல் இருக்குதுங்க. அதே மாதிரி பழுதான எலக்ட்ரானிக் சாதனங்கள் அதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் புதுசு வாங்குவீங்க. வியாபாரத்தில் கூட தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே விற்று தீருங்க. வியாபாரத்தில் அதிரடி லாபம் எல்லாமே உண்டுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குது. இன்றைய தினத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான சூழல் இருக்குது. அதிகாரிகளும் உங்கள்கிட்ட ஆதரவாக பேசுவாங்க. ரொம்ப வருஷமாக திருமணம் தள்ளி போனவங்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் இன்றைக்கி சுமூகமாக முடியும். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் தள்ளி போனவங்களுக்கும் பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் கோபமும் வேலை சுமையும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, மகிழ்ச்சியை இரவல் வாங்க முடியாது. இரவல் வாங்கும் எதுவும் மகிழ்ச்சியை தராது. அதனால தாங்க நீங்கள் சாதாரணமாகவே யார்கிட்டையும் எளிமையாக தான் நடந்துப்பீங்க. அதே நேரத்தில் சாதாரணமாகவே நீங்கள் இலவசமாக இதையும் பெற்றுக்கொள்ள மாட்டீங்க. அதே போல் அடுத்தவங்கள்ட்ட எதையாவது வாங்கி அதை நாம் கொண்டாடுறதை விட நாம் சுயமாக சம்பாரித்து அந்த சம்பாத்தியத்தில் வர்ற காசு பணத்தில் நாம் நல்ல ஆடைகள், ட்ரெஸ்ஸு வாங்கி உடுத்துறது அல்லது நல்ல உணவு சாப்பிட்றது அதுதான் திருப்தி தருங்கிறத நினைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் தன் உழைப்பால் முன்னேறி கொண்டிருக்க
இருக்கக்கூடிய தன்மான சிங்கங்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. 8ஆம் இடத்துக்குரிய கிரகம் 3ஆம் இடத்துல மறைஞ்சி கிடக்கிறதுனால திடீர் யோகங்கள் உண்டு. அரசு சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள், வேலைகள் அதெல்லாம் சீக்கிரமாக முடியும். வெளிநாடு போகிறதுக்கு விசா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எங்கே போனாலும் இன்றைய தினத்தில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வெளியிலெல்லாம் நமக்கு மட்டு மரியாதைலாம் நல்லா இருக்குதுங்க, ஆனால் வீட்டுக்குள்ளார நுழைஞ்சாதான் நிம்மதி இல்லை அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் யோசிப்பீங்க. ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க தான் உரிமையாக உங்கள்கிட்ட பேச முடியும், உண்மையாகவும் நடந்துக்க முடியும். வெளியில் இருக்கிறவங்க ஆடம்பரத்துக்காக உங்களை மகிழ்ச்சிப்படுத்துறதுக்காக ஏதாவது சொல்லி வைப்பாங்க. அதில் நீங்கள் சின்னதாக மயங்குவீங்க. ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க அப்படி நடந்துக்க மாட்டாங்க. உங்களுடைய நலனில் அக்கறை உள்ள வகையில் ஏதாவது சுட்டி காட்டுவாங்க. அப்படி காட்டும்போது அதை பொறுமையாக ஏற்றுக்கிறது, கேட்டுக்கிறது நல்லதுங்க. 5ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளால் இன்றைக்கு செலவுகள் இருக்குது. சின்ன சின்ன அலைச்சல்களும் கொஞ்சம் இருக்குதுங்க. பூர்வீக சொத்து விவகாரங்கள் பேசலாம். அதெல்லாம் நல்ல விதத்தில் முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்லைங்க. முக்கால்வாசி எல்லாம் பேசி முடித்தாச்சு. ஆனால் கடைசி நேரத்தில் எதுவும் முடிய மாட்டேங்குதே. காரணம், 6ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துக்கிட்டு ஆட்டி படைச்சுட்டு இருக்காருங்க. இருந்தாலும் அதையும் தாண்டி இன்றைக்கி சில முயற்சிகள்லாம் வெற்றி அடையுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கும். வேலை சுமையும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. இன்றைய தினம் கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும், வேலை சுமையும் இருக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, பக்தி என்பது தனிச்சொத்து, ஒழுக்கம் என்பது பொது சொத்து. பக்தி இல்லை என்றாலும் ஓரளவு சமாளித்து விடலாம். ஆனால் ஒழுக்கம் இல்லாமல் போனால் எல்லாம் கெட்டு போய்விடும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் பக்தியோடு இருப்பதோடு மட்டுமல்லாமல் ஒழுக்கத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உத்தமர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. சுகஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. 9வது பார்வையால் குரு பகவான் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கார். அப்படி இருக்கிறதுனால எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சரி, அதெல்லாம் தாண்டி வரக்கூடிய அந்த மனப்பக்குவம் இப்போ உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சிங்க. இதுவும் கடந்து போகுங்கிற நம்பிக்கைக்கும் நீங்கள் உரியவங்களாக இப்போ ஆயின்றிருக்கீங்க. உங்களை சுற்றி முற்றி இருக்கிறவங்கெல்லாம் எப்படி நீங்கள் தாக்கு பிடிச்சி இருக்கீங்க அப்படின்னு ஆச்சரியமாக உங்களை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் அடிபட்டு வந்ததால், அனுபவத்தால் கிடைச்ச அறிவு தாங்கிறத உங்கள் உள்மனசு உங்களுக்கு உணர்த்தி கொண்டேயும் இருக்குங்க. ராசிக்குள்ளார செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. திடீர்னு இப்போல்லாம் நீங்கள் கோவப்படுறீங்க. முன்ன மாதிரிலாம் அப்படி இல்லை, இப்போ என்னமோ தெரியல, ஒரு மாதிரி பேசுகிறாரு கோவமா அப்படின்னு வீட்டில் இருக்கிறவங்க உங்களை சொல்லுவாங்க. காரணம் செவ்வாய் தாங்க. ராசிக்குள்ளார ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால முன்கோபத்தை குறைக்கிறது நல்லதுங்க. ராசிக்குள்ளேயே புதன் உட்கார்ந்துருக்கிறதுனால ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை வர ஆரம்பிக்குங்க. 7.5 சனியில் பாதச்சனி நடந்துட்டுருக்கிறதுனால கால்வலி, மூட்டு வலி, முதுகு வலி இதெல்லாம் கொஞ்சம் வரதான் செய்யும். ஆனால் அதே நேரத்தில் சின்ன சின்ன உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, மூச்சு பயிற்சியும் இப்போ தேவைப்படுது. ஏன்னா சின்னதாக மூச்சு திணறல் கூட சில நேரங்களில் வரும். பயந்துடாதீங்க. அதனால் சின்ன சின்ன மூச்சு பயிற்சியும் இப்போ உங்களுக்கு அவசியம் தேவைப்படுகிறதுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் எங்கே போனாலும் மரியாதை கூடும். வெளியிலெல்லாம் மரியாதை நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி புது வண்டி வாகனம் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதுசாக லேப்டாப், அது மாதிரி எலக்ட்ரானிக் சாதனங்களும் வாங்குவீங்க. வியாபாரம் இன்றைக்கி பரவாயில்ல, தேங்கி கிடந்த சரக்குகள் விற்று தீருங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன வேலை சுமைகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. இன்றைய தினம் பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு அமோகமாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அலைச்சலும் டென்ஷனும் இருக்குதுங்க. பூரட்டாதி
நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் அதிரடி வெற்றிகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, வாழ்க்கையில் பக்குவப்படுவது என்பது அவ்வளவு எளிதான காரியமல்ல. அதற்கு பல அவமானங்களை கடந்திருக்க வேண்டும். அதனால தாங்க சில நேரங்களில் நீங்கள் மௌனமாக இருப்பீங்க. எதிராளிக்கு நீங்கள் மௌனமாக இருக்கீங்கன்னு தெரியாது. நான் எதையோ பார்த்துட்டு வந்திருக்கேன், நீ எதையோ சொல்லின்னு இருக்க, இதெல்லாம் நான் சின்ன வயசுலேயே பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் சிலர் நேரங்களில் சிலரை எதிர்த்து பேசாமல் மனப்பக்குவத்துடன் அமைதியாக இருந்து பல வேலைகளை முடித்து காட்டக்கூடிய அபிமானிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமான நாளாக இருக்குதுங்க. எல்லாத்துலேயும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. பூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் 3ஆம் இடம் தைரியஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் தொட்டதெல்லாமே துலங்கும். எதிர்பார்த்தது சீக்கிரமாக நடக்கும். முடியாதுங்கிறது இன்றைக்கி நீங்கள் முடித்து காட்டுவீங்க. பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு செல்வாக்காக இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தேங்கி கிடந்த சரக்குகள் இன்றைக்கி விற்று தீரும். போட்டிகள் கடுமையாக தான் இருந்துருக்கு. நீங்களும் சில இடத்துல விளம்பரங்கள் செய்கிறதுக்கும் தயாராகின்னு இருக்கீங்க. வாட்ஸ்அப் குரூப் அது மாதிரிலாம் நீங்கள் விளம்பரப்படுத்தவும் தயாராக இருங்க. படுத்துறதும் நல்லதுங்க. அதே போல் பழைய நண்பர்கள் தேடி வந்து பேசுவாங்க. சமூகத்தில் நல்ல அந்தஸ்தில் இருக்கிறவங்களுடைய அறிமுகமும் உங்களுக்கு கிடைக்குங்க. ஏழரைச்சனியில் ஜென்மச்சனி நடந்துட்டுருக்கிறதுனால உடம்பில் ஏதாவது ஒரு வலி இருந்துக்கிட்டே தான் இருக்குது. சின்னதாக ஒரு பயமும் இருக்குது. நாம் ஆரோக்கியமாக இருக்கோமா அல்லது நோயாளியாக இருக்கிறோமா புரியவே மாட்டேங்குது என்ன சில நேரங்களில் கேள்விகள் கேட்டுக்கொண்டேயும் நீங்கள் இருப்பீங்க. உங்களுடைய ராசிக்குள்ளேயே சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால கண்ணெரிச்சல், அடிவயிற்று வலி இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இரவு நேரங்களில் அதிகமாக கண் விழிக்காதீங்க. அதே மாதிரி மொபைல் ஃபோனை அடிக்கடி தோண்டிக்கிட்டு பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துருக்க வேண்டாங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. திடீர் லாபம் எல்லாமே உண்டுங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் புது பங்குதாரர்கள் வந்து சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதிகாரிகளின் ஆதரவு இன்றைக்கி அதிகமாக இருக்கும். பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.